ஒரு சீரியல் நடிச்சிருப்பீங்க. அன்னைக்கு நைட்டு போயி உங்க தூங்கும்போது இந்த சீன் வந்து இப்படி நம்ம மனச பாதிச்சிருக்கலாம். இல்லன்னா, "அப்பா இது நல்லா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தியே நெனச்சுக்கிட்டு அந்த மாரி ஏதாவது சீன் அமைஞ்சிருக்கா உங்களுக்கு டெய்லி? என்னடா உன்ன எப்படிலாம் வளர்த்து ஆளாக்குன? நீ தாய்க்கு தெரியாம போய் என் சக்கரத்தியா பிள்ளைங்களுக்கு இவ்ளோ உதவி பண்ணியிருக்கேன்னா, நீ இந்த பிள்ளையே எனக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு அவன விட்டு நான் விலகி பையன்ட்டயும் பேச மாட்டேன். ம், கிட்டத்தட்ட ம். அவன் வீட்டுக்கே வரக்கூடாது. வந்தா நான் மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சுக்கிருவேன்னு சொல்லிருவேன். அந்த ம், அந்த ம், மாரி ஒரு ம், ம், சண்டை ம், வரும். ம். அப்போ சொல்லுவேன். அவன் தான் எனக்கு வாழ்க்கையில துரோகம் பண்ணிட்டான். கட்டினவன் தான் வந்து தாலி கட்டி என் கூட வாழ்ந்து கடைசியில எனக்கு வந்து ஒரு பெரிய துரோகத்த நினைச்சுட்டான். நான் 10 மாசம் சுமந்து நீ எனக்கு எல்லா வகையிலும் நல்லா பண்ணுவ நல்லது நடத்தி குடுப்பேன்னு நெனச்சா, நீயும் இந்த மாரி அதே துரோகத்த பண்ணியிருக்கியே! அவனுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம் இருக்கு? நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். நீ என் வீட்டு வாசல் வரக்கூடாது. வந்தேன்னு வச்சுக்கோயேன், நீங்க இந்த அம்மாவ நீங்க வந்து பொணமா தான் பார்ப்பீங்கன்னு. அந்த உங்க ம். அண்ணனுக்கு இறக்கப்பட்டு உள்ள ஏத்துனீங்க. இந்த அம்மாவ நீங்க வந்து பொணமா தான் பார்ப்பீங்கன்னு. அது ரொம்ப பிடிச்ச ஒரு இது அந்த ஓகே. இடம்.